பார்க்க போறோம். சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட் இருக்கு. நம்ம வந்து குட்னஸ் ஆஃப் இந்த டாபிக் பார்க்க போறோம். சைஸ் ஸ்கொயர் வந்து ஃபார்முலா வந்து சமேஷன் ஆஃப் o minus e the whole square divided by e. இல்ல o வந்து observed frequency, e வந்து expected frequency. இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். The table below gives the number of aircraft accidents that occur during the various days of the week. Test whether the actions are uniformly distributed over the week. Gavani, the actions are uniformly distributed நால size square test தான். First days Monday to Saturday வந்து number of actions வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? Monday வந்து 15, Tuesday வந்து 19, Wednesday வந்து 30, Thursday 12, Friday 6, 16, Saturday 15. First size square test நால first of all என்ன அஸ்யூம் பண்ணனா h0 அஸ்யூம் பண்ணோம். h0 எப்படி அஸ்யூம் பண்ணனா நமக்கு என்ன டெஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க, இந்த ஆக்ஷன்ஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடா செக் பண்ண சொல்லிருக்கேன். சோ நம்ம வந்து h0 வந்து எப்படி அஸ்யூம் பண்ணோம்னா the actions are uniformly distributed over the week. Next h1 வந்து ஆப்போசிட் அஸ்யூம் பண்ணோம். h1 வந்து the actions are not uniformly distributed அஸ்யூம் பண்ணோம். சரியா? So first step, second step கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ third step வரும். third step என்ன பண்ணனும்னா e கால்குலேட் பண்ணனும். அதாவது the expected number of actions on any day கண்டுபிடிக்கணும். அதாவது equal to e எப்படி கண்டுபிடிக்கணும்னா expected actions வந்து the total number of actions முதல்ல கால்குலேட் பண்ணனும். the actions எல்லாத்தையுமே ஆட் பண்ணனும். ஆட் பண்ணா என்ன வேல்யூஸ் வருதுன்னா the actions ஆட் பண்ணா வேல்யூ வந்து 90 வருது. டிவைடட் பை நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 6 டேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம டிவைட் பை 6 போடுறோம். ஓகேவா? அப்ப 90 டிவைட் பை 6 வந்து ஈக்குவல் டு 15. அப்ப e ஓட வேல்யூ 15. நெக்ஸ்ட் டேபிள் போடுறோம். ஃபர்ஸ்ட் ஓனா அப்சர்வ் ஃப்ரீக்வென்சி. ஒவ்வொரு டேயும் வந்து எவ்வளவு ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓட எழுதுறோம். நெக்ஸ்ட் ஈனா எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன் எவ்வளவு வேல்யூ ஈவன் வேல்யூ 15. அப்ப 15 போடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா o minus இந்த ஹோல் ஸ்கொயர் பை e கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் o க்குள்ள 15 e க்குள்ள 15 இத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0 வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலால o க்குள்ள 19 e க்குள்ள 15 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1.067. நெக்ஸ்ட் o க்குள்ள 30 e க்குள்ள 15 போட்டா ஆன்சர் 0.267. ஓகேவா? கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணுங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் o க்குள்ள 12 e க்குள்ள 15 போட்டா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்து 0.6 கிடைக்கும். நெக்ஸ்ட் o க்குள்ள 16 e க்குள்ள 15 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0.067 ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் o க்குள்ள 15 e க்குள்ள 15 சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வரும் o minus e. ரெண்டுமே சேம் வேல்யூ 50. அதனால 0 வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா ஒவ்வொரு காலமுக்கும் டோட்டல் கால்குலேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் காலம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணோம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு n - 1 n தான் நம்பர் ஆஃப் டேஸ். எத்தனை டேஸ் கொடுத்திருக்காங்க? 6 டேஸ் கொடுத்திருக்காங்க. Monday to Saturday 6 டேஸ் கொடுத்திருக்காங்க. சோ 6 - 1 5. நெக்ஸ்ட் கால்குலேட்டட் சைஸ் ஸ்கொயர். கால்குலேட்டட் சைஸ் ஸ்கொயர்னா நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? சைஸ் ஸ்கொயர் ஃபார்முலா அந்த கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சமேஷன் வேல்யூ 2.001. calculate size square value 2.001. next table size square calculate பண்ணோம். table size square வந்து எப்படி calculate பண்ணோம்? degrees of freedom அதாவது values of size square at 5% level. அதனால 5% மேல பார்க்கணும். சைடுல வந்து degrees of freedom பார்க்கணும். degrees of freedom என்னன்னு 5. அப்ப சைடுல வந்து 5 பார்க்கணும். மேல வந்து 0.05 பார்த்தா அந்த ஆன்சர் வரும் 11.07 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் எப்போ டேபிள் சைஸ் ஃபார்ம் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் எழுதணும். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் நெக்ஸ்ட் கோ டு ஆர் கன்க்ளூஷன். calculated size square. calculated size square வந்து பெருசா இருக்கா டேபிள் size square பெருசா இருக்கா? டேபிள் size square. so calculated size square less than table size square. so table size square value வந்து greater than இருக்கனால so we accept h0
reactions are uniformly distributed. Therefore, reactions are uniformly distributed. Reactions are uniformly distributed over the week.